ஹalleluya ஹalleluya அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபையினாலே கடந்த பரிசுத்த நாளிலே நாமும் தேவனுடைய பிள்ளைகளுமாய் நாம் தேவநாயகத்திற்கு ஒரு ஆராதனை செய்து கடந்து போனோம். இந்த ஒரு வார காலமாக தேவநாயகத்தினுடைய அன்பின் கரம் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கப்படினாலே ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பல விதமான சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் அவர்கள் மத்தியிலும் கர்த்தருக்குள்ளாக அந்த நாளை ஒவ்வொரு நாளையும் ஒரு நிமிடங்களையும் நேரங்களையும் நாம் தேவனாய் கர்த்தருக்குள்ளாய் செலவழித்து அந்த நல்ல கர்த்தருக்கு திரும்ப ஒரு ஆராதனை செய்ய அவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவருடைய ஆலயத்திலே அவருடைய வீட்டிலே திரும்பவும் கூடி வருவதற்கு இறைவன் நமக்கு எங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர்தாமே கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமாக. விசேஷமாக இந்த நாள் பரிசுத்த நாளாய் பரிசுத்த ஆராதனையாக மாத்திரம் இல்லாதபடிக்கு இதனால் பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே அவருடைய அப்போஸ்தலர்கள் மீதும் கூடியிருந்ததான 120 மேலும் வாக்குத்தத்தம் கொடுத்தபடி அவர்கள் மேல் வந்த நாளாக இருக்கிறது. அவர்கள் மேல் வந்து அவர்களை ஆட்கொண்ட ஒரு நாளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் மேலும் ஊற்றப்பட்ட காரணமாக இருந்த ஒரு நாளாக இருக்கிறது. அதற்காக நாம் தேவனாய கர்த்தரை சோதரிப்போமாக. யோவேல் புத்தகத்தில் எழுதப்பட்டது போல எல்லாரும் மேலும் ஆண்டவர் கடைசி நாட்களை நாளை ஊற்றுவேன் என்று சொன்னார். அந்த நாள் அந்த பெந்தேகோஸ்தே நாளாக இருந்தது. அதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கிற பொழுது அந்த ஆவியானவர் விசேஷித்தமான காரியமாக விசேஷித்தமானவர்கள் மேல் அவர் வந்து அமர்ந்தார் என்று சொல்லித்தான் நம்ம இடத்துல பார்க்க முடிகிறது. சிம்சோன் மேல் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுது அவனுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே எலியா மேல் இருந்தார், எலிசா மேல் இருந்தார், சாமுவேல் மேல் அவர் வந்தார், ராஜாக்கள் மேல் இருந்தார், ஆசாரியர்கள் மேல் இருந்தார். இப்படி குறிப்பாக பர்டிகுலராக ஒரு சிலர் மாத்திரமே அவர் சித்தம் கொண்டு வந்து அமர்ந்தார். அவர்களிலிருந்து தம்முடைய கிரிகளை நடப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். ஆனா கடைசி நாட்கள்ல ஜாதி என்று பார்க்காத பிடிக்கும், ஜனங்கள் என்று பார்க்காத பிடிக்கும், தேசம் என்று பார்க்காத பிடிக்கும், யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ஞானத்தால் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அந்த பரிசுத்த ஆவியை அந்த கிருபையின் ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு வரத்தை தேவனாய கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படினாலே புறஜாதிகளாக தேவன் இல்லாதவர்களாக தேவனை அறியாதவர்களாக இந்து தேசத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறோம்னா கூட இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறோம் அவருடைய பரிசுத்த ஆவி பெற்று அந்த ஆவியில கலிகூர்ந்து மகிழ முடியாகவும் தேவனுடையவர்கள் என்று பறைசாற்ற முடியாகவும் மாறுதட்ட முடியாகவும் சந்தோஷப்பட முடியாத நல்ல ஒரு காரியத்தை தேவனாய கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாளை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளை நினைவு கூர்ந்து பெந்தேகோஸ்தே பண்டிகையாக நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேவசனத்தை கடந்து வந்தோம். தேவனை வேண்டிக் கொண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவரை வாரும் என்று அழைத்த பொழுது அவர் நம்மை வைத்த அளப்பெரிய அன்பினாலே அளவில்லாமல் கடந்து வந்து என்னை உங்களையும் இந்த நாளில பாடல் பகுதியில ஆட்கொண்டு ஆரம்பிக்க முடியாத தேவனாய கர்த்தர் கிருபை செய்தார். இது கிருபையாக இருக்கிறது. இந்த கிருபை எண்ணி நானும் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் சோதனை செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சகரியா புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை தேவனாய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு வார்த்தையாக தந்திருக்கிறார். பிரசங்க வாக்கியமாக கர்த்தர் தந்திருக்கிறார். ஆவியானவர் தொடர்ந்து அவரை முன்னிட்டு நம்மத்தில் இடைப்பட்டு பேசுவாராக. வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 4:6 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையை கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை அருள்வாராக, எனக்கும் துணை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையை கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், அவர் பெரிய ஞானியா புத்திமானாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பலம் உள்ளவராக பராக்கிரம் உள்ளவராக இருந்தாலும் சரிதான், செல்வாக்கு உள்ளவராக இருந்தாலும் சரிதான், வாக்கு உண்மை உள்ளவராக இருந்தாலும் சரிதான், மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம் உடையவராக அவர் இருந்தாலும் சரிதான். ஆனால் கர்த்தருக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஆவிக்குரிய காரியங்களை கிரியைகளை நடப்பிப்பதற்கு கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அவைகள் எல்லாம் உதவாது என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய யாரோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும்
திறமை ஆண்டவருக்கு தேவையில்லை. எவ்வளவு பெரிய ஞான புத்தி உள்ளவராக இருந்தாலும், செல்வாக்கு உள்ளவராக இருந்தாலும், பெரிய மருத்துவ என்று பெயர் பெற்றவராக இருந்தாலும், அவருடைய செல்வாக்கு, அவருடைய காரியங்கள், அவருடைய தாளந்து, திறமை எதுவும் ஆவியானவருக்கு தேவையில்லை, ஆவிக்குரிய காரியத்திற்கு தேவையில்லை. அவைகள் ஒன்றுக்கும் உதவாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய காரியமா எதையும் நானும் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது, யாரும் செய்யல, அதுதான் உண்மை. ஒருவேளை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி யாராவது மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க, அது தப்பாயிட்டு அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொண்டு அவனுக்கு தம்முடைய அருட்கொடைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, அவனுக்குள்ளாக அந்த அவருக்குள்ளாக யாருக்குள்ளாக இருந்து அவன் தம்முடைய செயலை செய்யாவிட்டால் எந்த ஒரு தனி மனிதனும், எந்த ஒரு கூட்டமும், எந்த ஒரு சபையும் என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்காக கிரியை நடப்பிக்க முடியாது, கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது. அது ஆவியானவரே செய்கிற காரியம். நேற்று வரைக்கும் இன்றைய வரைக்கும் அவரே செய்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது. தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளலாம், நம்மளால முடிந்தது அவ்வளவுதான். இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளா இருக்கிறது. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே தேவ ஆவியானவரே, நீங்கள் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து எங்களை அளவில்லாமல் நிரப்பி உங்களுடைய ஆவியினால் கலிகூர்ந்து மகிழவும், அந்த ஆவியின் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எங்களையும், எங்களுடைய உள்ளங்களையும், எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தையும், எங்களுடைய சபையையும், எங்களுடைய ஆராதனையும் நீர் ஆட்கொள்ள வேண்டும், நிரப்பித்தாரும் ஐயா என்று சொல்லி கேட்கிறார். நிரப்புகிறது அவருடைய உரிமையாக இருக்கிறது. அல்லேலூயா. கேட்கிறது கடமையாக இருக்கிறது, நிரப்புகிறது அவர் உரிமையா இருக்கிறது. அவரு அப்படின்ட்டு தப்பு செப்புன்னு வாயை மூடிட்டு நீங்கள் நானும் உட்கார்ந்துக்கிட்டு தோத்திரம் ஆண்டவனேன்னு போக வேண்டியதான். அப்படி நிரப்புனா இருந்தா அதுக்காகவும் தோத்திரம் சொல்ல வேண்டியதான். அது என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்களுடைய சாமர்த்தியம் அல்ல, உங்களுடைய பிரயாசத்தினால் கிரியையினால் உண்டானதல்ல. அது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கிருபையாக எனக்குள்ளே அனுப்பி கொடுத்த அன்பின் மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்றைக்கு இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே என்ன செய்யும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அந்த அன்பிற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. பவுலை விட நம்ம பெரியாளா? வாசி பாருங்க, 2 கொரிந்தியர் 3:5 நாம் வாசி பார்க்கலாம். பவுலை விட பெரியாள ஒருத்தர் இல்லை. அவரை பேதுருவை விட ஞானம் புத்தி உள்ளவராக அவர் இருந்தார். ஞானப்பிரமாணத்தின் குற்றம் சாட்டப்படாதவர் என்று நிமிர்ந்து பேசினார், நிமிர்ந்து சொன்னார். அவரு ஆவியானவருடைய கிரியைகளை நடப்பிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. பாருங்க, 2 கொரிந்தியர் 3:5 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க 2 கொரிந்தியர் 3:5 என்னால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல, என்னால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்லுகிறது போல யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. ஆமா, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமா, அந்த எங்களுடைய தகுதி பரிசுத்த ஆவியானவர்ல உண்டாயிருக்கிறது என்று நீங்கள் அந்த இடத்துல வாசிக்கலாம். இந்த செய்திக்கு அது கரெக்டாக இருக்கும். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்வதற்கு என்று ஒன்றை யோசிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கே ஒண்ணு இல்லப்பா. நாங்க தகுதியானவர்கள் அல்ல. அப்படி எங்கள்கிட்ட தகுதி இருக்கிறதா நீங்க வந்தீங்கன்னா அது எங்களுடைய தகுதி அல்லப்பா, அது இறைவனுடையது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் நல்லவங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த நல்லவராகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம கொஞ்சம் நல்லவங்களா இருக்கோம். இல்லைன்னா மகா படுக்காலையில ஒரு ஆளா நானும் ஒருவேளை நீங்களும் கூட இருந்திருப்பீங்க. ஆமா, அப்படி சொல்லுறதுதான் அது பொருத்தமா இருக்கும், அது கரெக்டான வார்த்தை. ஆமா, ரொம்ப மோசமான ஒரு ஆளாக இருந்திருப்போம், மோசமான ஒரு சமுதாயத்துல ஒருவராக நாம் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நாம் கொஞ்சம் பரிசுத்தமா இருக்கோம், அதாவது கொஞ்சம் நம்ம என்ன செய்யறோம், நல்லவங்களாக இருக்கிறோம், நல்ல செயல்களை இடத்துல காணப்படுகிறது என்று சொன்னால் எனக்குள்ளாக வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர், அந்த தேவ ஆவியானவர் அவரு பரிசுத்தமா இருக்காரு, அவரு ரொம்ப நல்லவரு, அதனால நானும் நல்லவனா இருக்கேன் அவ்வளவுதான் என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. என்னால ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு பவுலே சொல்லிட்டாரு. அது உணர்கிறது கிருபைதான். அதை உணர முடியாத கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற ஒவ்வொரு செயலும் கூட அந்த அது கிருபைதான். அதற்காக என் ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:10 வாசித்து பாருங்க. அது தேவனுடைய கிருபை அப்படி செஞ்சது அப்படி எழுதி வச்சிருக்கிறார்.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாக நமக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கிறார். நான் போவேனாகி தேர்ந்தெடுவானதை அனுப்புவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் போய் தம்முடைய ஆவியை, தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை நமக்குள்ள அனுப்பியிருக்கிறார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமா, அவங்களை காட்டில நான் ரொம்ப பிரயாசப்பட்டேன், அதிகமா பிரயாசப்பட்டேன். ஆனால் தேவ கிருபை தான் அப்படி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாராவது ஆண்டவருக்காக ரொம்ப கொஞ்சம் பிரயாசப்பட்டு அதிகமா பிரயாசப்பட்டு சொன்னா தேவ கிருபை தான் அப்படி செஞ்சதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கிருபையாக நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிற அந்த தேவ ஆவியானவர் தான் என்ன செஞ்சாரா, நமக்குள்ள அப்படி ஒரு தூண்டுதலை நமக்குள்ள உண்டாக்குனாரு. அவர் தூண்டினபடினால, அவர் நமக்குள்ள இருந்து நம்ம புஷ் பண்ணபடினால, நம்ம உந்தினபடினால, நம்மை நடத்தினபடினால நம்ம என்ன செஞ்சோம், அவருக்காக நம்ம ஓடி 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 பிரயாசப்பட்டோம். அவ்வளவுதான். அப்ப அதை செய்தது யாரு? நான் அல்ல, எனக்குள்ளாக இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. சரிதானே? வசனம் சரியா தானே சொல்லுது? நான் அல்ல, எனக்குள்ளாக இருந்த தேவ கிருபையை அப்படி செய்தது. பவுல் சொல்லிட்டாரு. அவரை விட பெரிய வேலையை யார் செஞ்சா? வேதாகமத்துல பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், பிரதான அப்போஸ்தலர் நான் கொஞ்சம் கூட குறைந்தவன் என்று சொல்லுகிறார். அவரே அது தகுதி என்னால் உண்டாகவில்லை என்று சொல்லிவிட்டார். அப்படியானால் அப்போ பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம், அந்த அருள்கொடையானவர் மாத்திரம் நமக்குள்ளே அனுப்பப்படாது இருந்திருக்குமா என்று சொன்னால் நாம் உயிரற்ற ஒரு சரீரம் போல தான் இருந்திருப்போம். இயேசுவை வெளிப்படுத்த முடியாது, தேவனை வெளிப்படுத்த முடியாது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை காண்பிக்க முடியாது. அவர் தேவன் என்று ஜனங்களுக்கு நாம் காண்பிக்க முடியாது, அவரை போதிக்க முடியாது. அவருடைய பலத்த செய்களை கிரிகளையும் ஜனங்களுக்குள் நடப்பித்து அவரை திரும்பி பார்க்க செய்ய நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் வந்ததினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்தபடினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. 2 கொரிந்தியர் 4:7 கூட வாசி பாருங்க. இதெல்லாம் தேவனால உண்டாயிற்று, தேவனால் பரிசுத்த ஆவியினாலே உண்டாயிற்று. இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவை குமாரனுடையவராக இருக்கிறார். இந்த பிதாவை குமாரனுடையவர அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தபடினாலே அது ஆயிற்று தேவனாலே என்று சொல்லி பார்க்கிறார். அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா! இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்தபடினாலே இது தேவனாலே ஆகிறது என்று 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்திலே 7வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். வாசிங்க 4:7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி அந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ஆமா, கவனக்குறைவா இருந்தோம்னா பொத்துன்னு போட்டு உடைச்சிருவோம். எல்லாம் போச்சு. கவனக்குறைவா இருந்தோம்னா பொத்துன்னு போட்டு உடைச்சிருவோம். எப்ப கவனக்குறைவா இருப்போம்? நம்மள ஒரு பொருட்டுன்னு நினைக்கிற பொழுதுதான். எவ்வளவு பெரிய வேலை ஒருவர் செய்தாலோ, வானத்தை கீறி மோட்சத்துக்கு போனாலோ, பவுல் போனார், வானத்தை கீறி மோட்சத்துக்கு போனார். வானம் கீறி வைகுண்டம் போனா நாளைக்கு அப்பாங்க கூலையேறி கோயில் பிடிக்காத வானம் கீறி வைகுண்டம் போவானு கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் பெரியவர், பரிசுத்த ஆவியாகிய அந்த ஆண்டவர் பெரியவர், அந்த தேவன் பெரியவர். அப்படி கோயில் கூரை மேல ஏறி கோயில் பிடிக்காதவனையும் அவர் பிடிச்சு எழுச்சிவாரு தம்முடைய பரிசுத்த ஆவியினால நிரப்பி அவரை கொண்டு எந்த ஒரு பெரிய செயலையும் அவர் மகத்துவமான காரியத்தையும் அவர் அவனை கொண்டு செய்ய, அவனுக்குள்ள இருந்து செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் அவனுக்குள்ள போயிட்டார்னா அவனையே பலப்படுத்தி, அவனையே ஆசீர்வதித்து, அவனையே நிரப்பி, அவனையே மகிமைப்படுத்தி, அவனையே கனப்படுத்தி, அவனையே உயர்த்தி என்ன செய்யல அவர் நினைச்சார்ல, அவரு வானத்தை கீறி வைகுண்டத்துக்கு போனன்னு சொன்ன மாதிரி மோட்சத்துக்கு கொண்டு போய் அவரை திருப்பவும் பூமி கொண்டு வந்தார். அப்படி பவுடரியா போனார்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. வாசிட்டீங்களா? அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகமாக சுதந்திர செலுத்த. நான் ஒரு மனிதனை அறிவேன்,
அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆவியில் இருந்தானோ எனக்கு தெரியாது. அவன் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அந்த மனுஷனை குறித்து நாம் என்ன பாராட்டுவேன் என்று சொல்லி மறைமுகமாக அவருக்கு உண்டான அந்த ஆசீர்வாதத்தை, அவருக்கு கிடைச்ச அந்த பாக்கியத்தை அவர் நுணுக்கமா மறைவா சொல்லிட்டு போயிருக்கிறார். அப்போ இன்னைக்கு வேதனை சொல்லுது, பரிசுத்தாவியானவர் பெற்றிருக்கிற தேவதர்மமே நமக்கு வேதனை சொல்லுகிறது, நம்மில் உண்டாயிருக்கிற எல்லா நற்செய்திகளும் நல்ல காரியங்களும் ஆவியினுடைய வரங்களும் வல்லமைகளும் பலனும் நம்முடைய பேச்சும் ஞானமும் நம்முடைய புத்தியும் எல்லாம் தேவ ஆவியினால் நமக்கு அருளப்பட்ட காரியமா இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியால் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியம் உண்டாயிருக்கிறது என்பதை நாம் முதலாவது தெளிவாக நமக்குள்ளே நம்முடைய இதயத்திலே கருத்திலே நம்ம என்ன செய்யணும், எல்லா காலங்களிலும் வைத்துக் கொள்ள வேண்டாம். நீங்க 10 சைவர் போடுங்க, சைவர் தான். நீங்க 10 சைவர் ஒரு போர்டுல கரும்பலகையில 10 சைவர்ல 50 சைவர் போடுங்க. சைவர் சைவர் தான். எத்தனை சைவர் போட்டாலும் சைவர் தான். உங்களுடைய கிரிகள் எல்லாம் சைவர் தான். அதுக்கு முன்னால ஏதாவது ஒரு நம்பரை போட்டாதான், ஒன்னோ ரெண்டோ ஏதாவது நம்பரை போட்டாதான் இத்தனை லட்சம், இத்தனை கோடி, இத்தனை மில்லியன், இத்தனை பில்லியன் என்று அதற்கு மதிப்பு உண்டாகிறது. இறைவன் எனக்குள்ளே வராவிட்டால் நான் எம்டி, நான் ஒன்றுமில்லை. இறைவன் எனக்குள்ளே வராவிட்டால் உங்களுக்கு வராவிட்டால் நீங்க எப்படி? நான் பிரசங்க முடியாது, நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாது, தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது, ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படாது. பாருங்க, எனக்கு கூட சில நேரத்தில் வசனங்களை கொண்டு ஜெபிக்க முடியாது. சில படிப்பறிவில்லாத ஜனங்கள் நம்முடைய சபையிலும் சரி, கிளைகளிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, நம்மளுடைய நாகூர் போயிருக்கிறோம், அங்கே போயிருக்கிறோம், தூத்துக்குடியெல்லாம் போயிருக்கிறோம். படிப்பறிவில்லாத ஜனங்களாக இருப்பாங்க. அவங்க வேதத்தையே எழுத்து கூட்டி தான் வாசிக்க அறிஞ்சிருப்பாங்க. ரொம்ப நம்மளை மாதிரி புளியண்டை வாசிக்க முடியாது, சரளமாக வாசிக்க முடியாது. அவங்க ஜெபிப்பாங்க பாருங்க. அவங்க வாயிலிருந்து அந்த ஜெபத்துக்கு தக்க வேத வசனங்கள் சரளமா அவங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். நான் ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சு ரசிச்சிருக்கேன், ருசிச்சிருக்கேன். ஆமா, அது எப்படி அவங்க படிக்கல தெரியும். அவங்களுக்கு வேதத்தை என்ன போல தாராளமா சரளமா வாசிக்க முடியாது. அவங்களுக்குள்ள எப்படி அந்த வசனங்கள் எல்லாம் அவங்க இதயத்துல பதிந்திருக்கு, அவன் ஆத்மாவில இருந்து அது எப்படி சரியாக அந்த இடத்துக்கு தக்கன எப்படி வெளிப்படுது, எப்படி அவங்க அழகா வேற வாக்கியங்களை வச்சு வச்சு ஜெபம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உள்ள இருக்கிறவர் தான். நீ மனுஷனுடைய பார்வையில இழப்பமானவன்பா, என் பார்வையில நீ உயர்ந்தவன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகனே அப்படின்னு சொல்லி யார் உன்னை இழப்பமா நினைக்காங்க அவங்க முன்னால நான் உன்னை உயர்த்தி காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் அப்படி செய்கிறார். அதான் காரியம். கர்த்தர் செய்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார், ஆவியானவர் கர்த்தராக இருக்கிறார். முதல்ல ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் 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 இருக்கும். அப்படி டக்குனு 2 அதிகாரத்துக்கு வந்தா தேவனாய் கர்த்தர்னு இருக்கும். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் கர்த்தர்னு சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் கர்த்தர்னு சொல்லியிருக்கு. இது ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. நானும் அதை இன்னும் நுணுக்கமாக துல்லியமாக அறிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கில்லை. ஆவியானவர் பேசுகிற பொழுது கொஞ்சம் வழங்குகிறது. அவர்களுக்காக என் ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன். அப்ப பவுலே அப்படி சொல்லிட்டார் தானே, பவுலே அப்படி சொல்லிட்டார் தானே. பாருங்க, அவர் ஒரு பெரிய ஒரு கமாலியன்கிற ஒரு பெரிய ஞானவான்கிட்ட ஞான படிப்பு படித்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 22:3 வாசித்து பாருங்க. அப்படி ஒரு பெரிய ஒரு பண்டிதர்கிட்ட அவர் இறைக்கல்வி கற்றாரு, இறைவனை பற்றி கற்றாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன்,
சிசிலியா நாட்டில் உள்ள தர்சிஸ் பட்டணத்தில் பிறந்து இந்த நகரத்திலே கமாலியின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவராய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவராய் இருந்தேன். நான் இந்த மாட்டுக்காய் புருஷரையும் ஸ்திரீகளை கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரணம் வரைந்து துன்பப்படுத்தினேன். ஆமா, பாத்தீங்களா? அவர் கமாலியல்ங்கிற ஒரு பெரிய ஞானிகிட்ட இருந்து ஞானம் பெற்றவர். அவர் யெகோவாவை பத்தி ஒரு சரியான ஒரு அறிவுள்ளவரா இருந்தார். ஆனால் ஏசியா இருந்தா அவருக்கு வழங்கி இருந்தா அவருக்கு எதிர்த்து நிற்க மாட்டாரு. பேரழியில அவர் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாயிருக்காது. அந்த ஞானம் இங்க உதவல பாருங்க. கமாலியல் கிட்ட இருந்து கற்ற அந்த ஞானம் இங்க உதவாம போயிட்டு செல்வாக்கும் பிரயோஜனப்படாது, ஒன்னும் பிரயோஜனப்படாது. எவ்வளவு நான் பெரியாள்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நம்மளை பெரியாள் ஆக்கி ஆண்டவர் நம்மளை கொண்டு யாரும் செஞ்சாருன்னா அவர் செஞ்சாருங்கிற உணர்வு மங்காம ரொம்ப கவனமா மெய்யும் வாயும் பொத்திக்கிட்டு ரொம்ப கவனமா நம்ம தொடரணும். இல்லைன்னா எல்லாத்தையும் தொலைச்சி விடுவோம், எல்லாத்தையும் தொலைச்சி கட்டிடுவோம், எல்லாத்தையும் தொலைச்சி கட்டிடுவோம், ஒண்ணுக்கும் லாய்க்கலாம போயிடுவோம். அதனால தேவனுக்கும் நஷ்டம், சபைக்கும் நஷ்டம், அநேக ஜனங்களுக்கும் அது நஷ்டமாயிரும். அப்போஸ்தலர் 9:1-2 வாசி பாருங்க. ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். அப்போ ஆகிறதெல்லாம் தேவ ஆவினாலே ஆகிறது, ஆக வேண்டியதெல்லாம் தேவ ஆவினாலே ஆகணும். அப்படிங்கிறதுல ரொம்ப தெரிந்த புத்தி உள்ளவர்களாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டிய அவசியம். ஆகாதது தேவ ஆவினாலே ஆக வேண்டும் வச்சுக்கிடணும். அல்லேலூயா. இது வரைக்கும் ஒண்ணு ஆகலைன்னா தேவ ஆவினாலே ஆகாம வச்சிருக்காருன்னு வச்சுக்கிடணும். அது கூட அப்படிதான். ஆமா, இதுக்கு முன்னால ஆகிட்டா 2 கொம்புல 42 கொம்பு மண்டையில முளைச்சிருக்கும் நமக்கு. கொம்பு முளைச்சதுனாலதான் தப்பா போச்சு கடந்த காலங்கள்ல. வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி நகரவாசலுக்கு போய் இந்த மாற்றத்தாகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்படி ஒரு தாக்கீதை வாங்கினோம்னா அவர் ஒரு பவர்ஃபுல் மேனா தான் இருக்கணும், நல்ல செல்வாக்குள்ள ஒரு மனுஷனா தான் இருக்கணும். சும்மா லேசில போய் ஒரு சங்கத்தில் போய் ஒரு இறை சங்கத்தில் போய் ஒரு பெரிய ஜனட் சங்கம்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன், அந்த சங்கத்தில் போய் இந்த ஆளுங்களெல்லாம் கட்டி நான் எருசலேமுக்கு கொண்டு வரணும் தான்னு கேட்கறதுக்கு உள்ளே போக முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கிறாரு இவர். செல்வாக்கு அங்க உதவாது, நம்ம செல்வாக்கு உதவாது, நம்ம திறமை உதவாது, ஒண்ணு உதவாது. ஏதாவது ஆகணும்னா அது ஆவினால்தான் ஆகணும், பரிசுத்த ஆவினால்தான் ஆகணும், கிறிஸ்துவின் ஆவினால்தான் ஆகணும், தேவ ஆவினால்தான் ஆகணும். வேற ஒண்ணுனால ஆகாது. ஆனபடியால் தேவனாய் கர்த்தர் நம்மிலிருந்து நம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாக தம்முடைய ஆவியானவரே, கிறிஸ்துவின் ஆவியானவரே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவினாலே நாம் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம், அந்த ஆவினாலே நாம் தேவனாய் கர்த்தரை பாடுகிறோம், அந்த ஆவினாலே நாம் பிரசங்கிக்கிறோம், அந்த ஆவினாலே அற்புதங்களை செய்வோம், அடையாளங்களை செய்வோம், செய்தார்கள். ஆனபடினாலே ஆனதெல்லாம் தேவ ஆவினாலே ஆனது, ஆக வேண்டியதும் தேவ ஆவினாலே ஆக வேண்டியதா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துமாக. 1 கொரிந்தியர் 15:8-9 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:8-9 வாசிங்க. எல்லாருக்கும் பின்பு அகால பிறை போன்ற எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர்வதற்கு பாத்திரவான் அல்ல. ஆயினும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்காக கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆயினும் நான்
என்னோட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆமா, நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினாரு அப்போஸ்தலர் பவுலையாவை, முட்டா பயல, முட்டா பயல அப்படி ஒரு கொட்டு கொட்டினாரு. தடையை பார்த்துக்கிட்டாரு. ஆமா சாமி, நான் என்னமோ ரொம்ப தேவனை தெரிஞ்சவன், தேவன வழியில நடக்கிறவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை குறிச்ச காரியத்துல என்னுடைய கணக்கு தப்பாயிட்டு சாமி. முட்டாளுதா, அடி முட்டாளுதா, நான் ஒன்றுக்கு உதவ அப்படி சொல்லி அது ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டதுனாலதான் அங்க போய் எழுதிச்சிருக்கிறாரு. நம்ம யாரு, நம்ம அவரே அப்படி சொல்லிட்டாருன்னா நான் நீங்களும் யாரு, யாருதான் யாரு? ஆண்டவர் ஒருவரை தெரிந்து கொண்டு ஒருவருக்கு தம்முடைய ஆவின் அருட்கொடைகளை அருள் செய்து தம்முடைய வரங்களை கொடுத்து வல்லமை கொடுத்து அவரிலிருந்து தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தப்படுத்தலைன்னா, தயார்படுத்தலைன்னா யாரும் எந்த ஒரு சின்ன செயலையும் இறைவனுக்காக செய்ய முடியாது என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஆனதுதான் ஆவினால ஆயிற்று, ஆக வேண்டியதும் ஆவினாலே ஆகும். நான் உணர்வு போல ஆகாக இருக்கிறதும் அந்த ஆவினால் என்று கூட நாம் எடுத்துக் கொள்ளலாம். காலத்துக்கு முன்பாக தேவன் என்னிலிருந்து உங்களிலிருந்து கிரியை செய்கிறது தப்பாய்விடும். அவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார், ஒரு வேலை வைத்திருக்கிறார். அந்த வேலையிலே கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய செயலை செய்யாவிட்டால் நம்மை நாம் கெடுத்துக் கொள்வதற்கு அது இயல்பாய்விடும். அப்படி கெடுத்துக் கொண்டோம் கடந்த காலங்களில் என்று கூட நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9 அப்போஸ்தலர் 9, 15, 16, 17. நீ போ, ஆமா 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 நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். ஆமா, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை ஆமா நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து ஆமா அவன் மேல் கையை வைத்து ஆமா சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். என்ன அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். அவர் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த முந்தின காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ளே நடந்துச்சுன்னு பாக்குறாங்க. அடிச்சு துவைச்சாங்க, சட்ட வட்டி எல்லாம் கழிச்சு போட்டாங்க, காலையில தொழுமரத்துல கட்டினாங்க, அடிபட்ட வேதனை மிகுதியா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி கீழே சாயலாம் சாய முடியாது, தொங்குறது போல ஒரு நிலையில அவர் கையையும் கட்டி காலையும் தொழுமரத்துல கட்டி வச்சுட்டாங்க. அப்பவும் பாடப்படுத்திச்சு அவரால். அந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை என்ன செஞ்சாரு? ஊக்கப்படுத்தினாரு, உற்சாகப்படுத்தினாரு, பலப்படுத்தினாரு. இப்பவும் நான் உங்களுக்குள்ளதான் இருக்கேன் பவுலே, ஏ திமோத்தே, இப்பவும் உனக்குள்ள இருக்கேன். எனக்கு என்ன என்ன இல்லையா? இப்போ உன்னை என்ன செய்ய முடியும்? கொண்டு பெரிய வேலையை செய்ய முடியும். கட்டி போட்டுட்டாங்க பாக்குறியா? இந்த சங்கையை உடைக்கிறதுக்கும் எனக்கு வல்லமை உண்டு சொல்லி இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்து அவரை பாட செய்தார். நீ பாடு பவுலே, திமோத்தே, நீங்க பாடுங்க, என்னுடைய கிரியை வெளிப்படும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அந்த பவுலுக்குள்ள இல்லாம இருந்திருப்பார் அப்படின்னு சொன்னா, அந்த பவுல் தொடர்ந்து அவருக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கத்தில் அவர் நொறுங்கி போயிருப்பார். கலக்கத்தில் மனம் முறிஞ்சு போயிருப்பார். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தபடினால தொடர்ந்து அந்த ஆவியானவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அதனால அவர் சாதிச்சாரு. யார் சாதிச்சா? பவுலா? பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதித்தார். பரிசுத்த ஆவியானவர் சாதித்தார். கட்டெல்லாம் கலந்து போயிட்டு பாடினாங்க. பாடின பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை என்ன செய்தது? அங்கே வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அங்க பார்க்கிறோம். நீ விவரிக்க முடியாதையா
தாவீதுக்குள்ள இருந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்தார், நானும் பாடுவேன். பாட்டாவியானவர், பிரசங்க ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், அதிசயங்களை செய்கிற ஆவியானவர், அற்புதங்களை செய்கிற ஆவியானவர், நோய்களை குணமாக்கும் ஆவியானவர், பேய்களை ஓட்டும் ஆவியானவர், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற ஆவியானவர். அவர் என்ன காரியமா எனக்குள்ள வராரோ அந்த காரியமா அவர் எனக்குள்ள இருந்து தம்முடைய வேலை செய்வார். அவரே செய்வார், அவரே செய்து முடிப்பார். ஒரு மனிதன் அல்ல, தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்து தம்முடைய வேலை செய்து முடிக்கிறார், முடிப்பார். எனக்காக முள்முடி சூட்டி திரு ரத்தம் சிந்தி சாத்தானே ஜெயிச்சுட்டு இவன் என்ன கட்டி போட்டா என்ன, இந்த கட்டையை வைக்கிறதுக்கு, இந்த சங்கிலியை வைக்கிறதுக்கு உண்மையாக இருக்கிற ஒரு உணர்வை அந்த பவுலுக்குள்ளே ஆவியானவர் உண்டாக்கினார். அந்த உணர்வும் ஆவியானவர் தான் உண்டாக்கணும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல உண்டாக்குனதுனால இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம், அழுதுட்டு உட்காந்துருப்போம். அப்படிப்பட்ட வேலை இல்லை. அப்பா இப்படி கொண்டு போட்டுட்டீரப்பா, கை வலிக்கப்பா, கால் வலிக்கப்பா, ரத்தம் என்னமா போகுதப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருப்பா. அந்த உணர்வையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் தந்தாரு. தந்ததுனால அவர் பாடினாரு, சங்கிலிய உடைச்சிட்டாரு. சங்கிலி இவர் சங்கிலியை உடைச்சா பரவாயில்ல, திமோத்தி சங்கிலியை உடைச்சாலும் பரவாயில்ல, அந்த பிரிசல்ல அந்த சின்னச்சாலை வந்து அத்தனை பேருடைய கதைகளை உடைந்து போய்விட்டது. இதுக்கு தான் ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறாரு, எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. கட்டுகளை உடைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. முதல்ல நமக்குள்ள இருக்கிற கட்டு உடைக்கப்படணும், நம்ம சாதனமாகணும். அடுத்தால எல்லாரும் கட்டையும் உடைக்கணும். அதுக்கு தான் அந்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அந்த ஆவியினாலே அது ஆகும், ஆகிறது. அடிச்சு சப்பி செத்துட்டாருன்னு சொல்லி இழுத்து குப்பை தொட்டி பக்கத்தில் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அந்த பரிசுத்த ஆவியானவர் பவரா அவருக்குள்ள இறங்கின உடனே அந்த காயத்தின் வழியெல்லாம் தெரியல, அந்த பாதிப்புலாம் தெரியல. எந்திரிச்சிட்டாரு, நிமிர்ந்து நின்றாரு, நடக்க ஆரம்பிச்சாரு, திரும்பவும் அந்த இயேசுவை சொல்ல ஆரம்பிச்சாரு. ஹல்லேலூயா! அது கிறிஸ்துவின் ஆவியானவருடைய செயல், அந்த வல்லமையின் ஆவியானவருடைய செயல். நமக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ணணும்னா மறக்கிற ஊசி போடுவாங்க, அங்க எந்த ஊசியும் போடல, ஆவியானவரே அவருக்கு பலனா இருந்தார். ஹல்லேலூயா! அப்போ பவுலா செஞ்சாரு, பவுலுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் செஞ்சார். தேவ ஆவியானவராலே அவர் இப்படி பலத்த கிரியைகளை செய்தார். அதற்கு அந்த தேவனுடைய மனுஷன் தன்னை என்ன செய்தார், பூரணமாக ஒப்பு கொடுத்திருந்தார். நாம் ஒன்றுமில்லை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். தன்னை தாழ்த்தினார், தன்னை விட்டு கொடுத்துட்டாரு, தன்னை கிறிஸ்துக்காக இழந்துட்டாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவை நீர் படைத்திருக்கிறார்னு சொல்ற அளவுக்கு கிறிஸ்துக்காக முற்றிலும் தன்னை அர்ப்பணம் செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா! அர்ப்பணம் செஞ்சவனுக்கு எங்க மேட்டுமையான சிந்தனை வரும்? தன்னை ஒரு பொருத்தனை என்கிற சிந்தனை அர்ப்பணம் செஞ்சவனுக்கு எங்க வரும்? தன்னை உணர்ந்தவனுக்கு, தேவனை உணர்ந்தவனுக்கு எங்க மேட்டுமை வரும்? உயர் சிந்தனை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி வரும்? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு உயர்ந்த மனப்பான்மை, ஒரு வியாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வியாதி எப்படி வரும்? அதனால அவர் என்ன செஞ்சாரு, அவரை கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சாரு, பலத்த வேலையை செஞ்சார். ஆனால் அவர் செய்யலங்கிறது தான் நம்ம இப்போ வளர்ந்து கொள்ளலாம். அவருக்குள்ள இருந்து செய்யறதுக்கு என்ன காரியமா இருந்து நம்ம தனித்துவத்தில் கேட்டு நம்மளை அந்த நிலைக்கு உயர்த்திக்கிடணும். அவ்வளவுதான் நம்ம இப்ப செய்ய வேண்டிய காரியம். அப்போஸ்தலர் 19:12 வாசிட்டோமா? அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் அச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அழுக்கா போன நாக்கு பிடிச்ச வேர்வநாத்தமா இருக்கிற பவுல் போட்டிருந்த உருமாலை கொண்டு போய்
அங்கேயே கொண்டு போய் வியாதிச மேல போட்டாச்சுன்னா அந்த வியாதி போயிட்டான். அடே அப்பா, என்ன பவர்! உயிருள்ள மனுஷனுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நினைச்சிட்டாருன்னா உயிரில்லாத வஸ்துகளுக்கும் உயிர் வந்திருக்கு பாருங்க. அந்த அழுக்கு சட்டைக்கு அவ்வளவு மகிமை. பவுல் கலத்தி போட்டு அழுக்கு சட்டைக்கு அவ்வளவு மகிமை. சடமாய் இருக்கும்னு நினைக்கிறான், நம்ம உயிரோட செய்ய முடியும் தானே. பவுல் சட்டைக்கு அவ்வளவு பவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாருன்னா உயிரோடு தானே இருக்கும். நம்மளையும் கொண்டு ஏதாவது காரியம் செய்யறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரோட கண்டிப்பா முடியும். சில பிள்ளைய போல கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதோட சமூகத்துல, ஆண்டவரிடத்துல, ஆவியானவரிடத்துல, கிறிஸ்துவத்துல, தேவனிடத்துல, ஆண்டவரே 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 அப்படின்னு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், நச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுவும் கிருபை இல்லைன்னா விசுவாசம் இல்லாம என்னைக்கோ செய்வோம். எடுத்த காலத்தை போட்டுட்டு துண்டக்கான துணிய காலம் சொல்லி எங்கேயோ போய் இல்பொருள் ஆகியிருப்போம். நாம இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இல்லை. அது வந்து ஆவியானவருடைய செயல் தான். முடியலப்பா, இருக்கட்டும், முடியலப்பா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை இருக்க வச்சிருக்கிறதும் அந்த ஆவியானவருடைய பெரிய இறக்கம் தான், கருவதான். அவர் மாத்திரம் எனக்கு உங்களுக்கு பலன் தரலைன்னா நாம் நிற்க முடியாது, நிலைக்க முடியாது. ஆயிட்டு ஆகுது அப்படின்னு சொல்லி அப்பப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு பிரசங்கம் எடுக்கிற பொழுது ரொம்ப சோர்வா இருந்துச்சு, சரீரமும் சோர்வா இருந்துச்சு, மனமும் ரொம்ப சோர்வு போய் தான் இருந்துச்சு. ஆனாலும் என்னை என் தேவனுக்குள்ளாக திடப்படுத்திக் கொண்டு அவருக்குள்ளாக பலப்படுத்திக் கொண்டு செய்தி எடுத்தேன். செய்ய வேண்டிய கடமைகள் வேலைகள்லாம் செஞ்சேன். தேவசமூகத்தை கடந்து வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னால் கடந்து வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, முடியலப்பா அப்படின்னு விழுந்துட்டேன். ஹல்லேலூயா! விழுந்துட்டு அவ்வளவுதான், தூக்கிட்டாரு. ஹல்லேலூயா! அவர் தூக்குனார், அந்த ஆவியானவர் தூக்குனார். இப்போ நிறுத்திருக்காரு, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் தானா தான் ஆகுங்கிறத அடித்து சொல்ல முடியாத கர்த்தர் எனக்கு இந்த நல்ல கிருபை வச்சுக்கிறார். ஏன்னா அவரால் தான் ஆகுங்கிறத நானும் அனுபவத்தில் நான் என்ன செய்திருக்கேன், காணும்படியாக எனக்கு ஒரு கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால நான் இன்னைக்கு அடித்து சொல்ல முடியாத கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறார், உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா! 2 பேதுரு 3:15-16. அவருடைய படிப்பு ஞானம்லாம் உதவல, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக இருந்து அவரை என்ன செஞ்சார், போதித்தார். அவரை டீச் பண்ணிக்கிட்டே இருந்தார். பவுலை டீச் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த டீச்சிங் தான் அவருக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தது. அதை குறித்து பிரதான அப்போஸ்தலரே இப்படி ஆச்சரியப்பட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மனுஷன், என்ன நான் தான் பெரிய ஆளுன்னா எனக்கு கீழே ஒன்றுவன் என்னை விட ஒன்று ஏதாவது கூடுதலாக சொல்லிட்டான், கூடுதலாக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டான் அப்படின்னா அவனை தட்டி கீழே போட்டு வேலையாளி உட்காந்துருவான். ஆனால் பேதர் நல்ல ஒரு தலைவர். தலைவர்னா அப்படிதான் இருக்கணும். ஆமாம், வாசிங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை வெற்றிப்பண்ணி எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். வாசிங்க. 16 நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறார். அவன் சொன்னவைகள் சில காரியங்களை அறிகிறதற்கு அரிதாக இருக்கிறது. அல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுவது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். ஆமா, எனக்கே கொஞ்சம் வழங்க மாட்டேங்குன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா! இது ஆவியானவருடைய ஞானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா!
உலக ஞானம் எல்லாம் உலகத்துக்கு பிரயோஜனப்படும். அந்த உலக ஞானம் தெய்வீகத்துக்கு பிரயோஜனப்படாது. இறை ஞானம் தான் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனப்படும் என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவாங்க. பரிசுத்தவான்கள் ஒரு நாள் ஒரு இடத்துல போர் போடுறதுக்கு செபிக்கிறதுக்கு இருந்தாங்க. நானும் அன்னைக்கு கூட போயிருந்தேன். அப்போ அதுக்கு வந்து கற்றுக்கிட்டவங்க வந்து அப்படியே ஒரு குச்சி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்களாம். அது எப்படியே போனால் அவங்களுக்கு ஏதோ அந்த அந்த எலக்ட்ரிக் இது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒன்று உண்டாகும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியாது. அப்போ பரிசுத்தவான்கள் அதெல்லாம் கற்றுக்கிடல. போனவொன்னு ஒரு சின்ன அப்படி ஜெபம் பண்ணிட்டு சோத்திராண்டு சொல்லிட்டு இப்படி குச்சி அப்படி தூக்கி இப்படி போட்டாங்க. டொக்குன்னு போய் ஒரு இடத்துல விழுந்துச்சு. இந்த இடத்துல தோட்டமையா தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக பரிசுத்தவான்கள் கண்ணை ஒரு போட்டு நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாங்க ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப கேட்கறதுக்கே அரிதா இருக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது ஆவியானவருடைய செயலாக்கம். உங்களையும் ஒரு பெரிய ஞானவனாக்க முடியும் தேவனால். சேவல் பேசுற ஞானத்தை என் புத்தியும் அந்த ஆவியையும் ஒருவன் நிறுத்தி வைக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியும் சேர்த்த கர்த்தர் பரிசுத்த ஆவியை சரியா எழுதி வச்சிருக்கிறார். அவர் கிறிஸ்துவின் ஆவியானவராக இருந்தபடினாலே அந்த கிறிஸ்துவை குறித்து சகல அறிவும் அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உண்டாயிருந்தபடினாலே அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் அந்த மனிதனுக்குள்ளே உண்டாயிருந்தபடினாலே அவர் பேசின சேவான் பேசின இந்த இங்கிலீஷ்ல சீவன் நினைக்கிறேன். அவர் ஞானத்தை யாரும் என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியல, மறுபத்திரம் சொல்ல முடியல, வாயை அடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 6:8. ஆமா, எல்லாம் அந்த ஆவியானவர் செய்தார். ஒரு மனிதனுக்குள்ள இருந்து செய்வார். அவர் செய்யாவிட்டால் நானும் நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. வாசி. ஆமா 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 தர்க்கம் பண்ணினார்கள். அப்படி சொல்லி அங்கே என்ன செய்யப்படுகிறது, அங்கே தெளிவாக அங்கே என்ன செய்யப்படுகிறது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் நன்றி செலுத்துவதற்கு நம்ம என்ன செய்யறோம், கடன் பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 11:22 முதல் 24 வரைக்கும் வசனங்களை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11:22 முதல். எருசலேமில் சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அந்தியோகியா வரைக்கும் போகும்படி பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினால் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். பர்னபா நல்லவர். ஏன் நல்லவராகி அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார். நல்லவர். அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். விசுவாசம் உள்ள அந்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தபடினா அவர் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். ஏன் என்னால விசுவாசிக்க முடிகிறது, இன்னொருவரால் விசுவாசிக்க முடியல? இல்ல இன்னொரு விசுவாசிக்கிறது ஏன் உங்களால் விசுவாசிக்க முடியல? இல்ல விசுவாசத்தில் ஏன் உங்களால் நிற்க முடியல அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு கொடைதான், ஈவு தான். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு சோதனை செஞ்சோம். மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருக்கட்டும். அவர் தந்ததுனால இருக்கு. உங்களுக்கு தராது நல்லதுக்காக இருக்கும். தந்ததுனால மேன்மை பாராட்டுக்கு ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய செயலும் தேவாவினாலே ஒரு மனிதனில் இருந்து நம்பிக்கப்படுகிறது. தேவாவினாலே நம்பிக்கிறார். தேவாவினாலே ஆகிறது ஆகும்.
மார்க் 1:10. இந்த பூமியில வார்த்தையாகிய தேவன் சரீரத்தில் வந்த பொழுது, இயேசுவாக வந்த பொழுது, பிதா நமக்கு காண்பித்த காரியங்களை செய்து முடிப்பதற்கு அவருக்கும் பரிசுத்த ஆவி தேவையா இருந்தது. பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் மேல் வந்த பார்த்தால் அவர் தம்முடைய ஆவிக்குரிய டியூட்டியெல்லாம் ஆரம்பிச்சார், கடமையெல்லாம் ஆரம்பிச்சார். அது வரைக்கும் அவருக்கு அமைதியாக இருந்தார். அவர் தேவன் தான், அவர் தேவனுடைய குமாரன் தான், அவர் திருத்தி வந்தவர்கள் ஒருவர் தான், அவர் வார்த்தையாக தேவன் தான், மாம்சமாகி வந்திருந்தார், அவர் தேவன். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக அவர் காத்திருந்தார். அவர் இல்லாமல் இவர் தனித்து ஒன்றையும் செய்ய முடியாது, செய்கிறதில்லை. திருத்துவத்தில் நிறைய ரகசியம் இருக்கிறது. ரொம்ப நம்மளா போய் அறிஞ்சு உள்ள நுழைஞ்சோம்னா அது பெரிய ஆபத்தாகும். பேசுகிற பொழுது அவர் சொல்லுகிற பொழுது அது அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியா. கர்த்தர் துணை செய்தால் அவர்களை கேட்டு இன்னும் ஆழமாக போகலாம். வாசிக்க பார்ப்போம். மார்க் 1:10. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறப்பட்டு தம்மேல் இறங்குறதையும் கண்டார். அப்படி வந்து உட்கார்ந்த போதுதான் அதை செஞ்சார். அப்போஸ்தலர் 1:8. யோவான் 20:22. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமா, நம்ம கூட இருக்கிற கணவன், மனைவி, புருஷன், பிள்ளைகள், உறவுகள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க, நம்ம முதலாளி, இவங்கெல்லாம் நம்முடைய செயல்பாட்டை காலகாலமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. சாலமன் முந்தி மாதிரி இல்லை, அப்பா முந்தி மாதிரி இல்லை, வீட்டுக்காருக்கு முந்தி மாதிரி இல்லை, பயங்கர கோபக்காரரு. ஆனால் இப்போ அநேகமாக கோபத்தெல்லாம் விட்டுட்டாரு. மனைவிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் கோபத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சம் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அநேகமாக கோபத்தை விட்டுட்டேன், மனைவிட்ட மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட மட்டும்தான் அந்த கோபம் வந்துருது எனக்கு, அதையும் ஜெயிக்கணும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. இது எப்படி ஒரு மனிதன் மாறுகிறது, எப்படி அவனுடைய சுபாவம் மாறுகிறது, எப்படி அவனுடைய குணக்கேடுகள் மாறுகிறது, எப்படி அவன் புனிதமாகிறது, எப்படி திவ்ய சுபாவங்கள் அவனுக்குள்ள உண்டாகிறது, எப்படி 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 அது என்னுடைய ஆவியாகிய தேவனால் அது உண்டாகிறது. அவர் சாந்தம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஒரு நல்ல சிநேகிதனாக இருக்க அறிஞ்சவர், ஒரு நல்ல தகப்பனாக இருக்க அறிஞ்சவர், தாயை போன்ற போல் நம்மை விடாக அணைத்துக் கொள்ளக்கூடியவர், தகப்பனை போல தோளில் சுமக்கக்கூடியவர், கொட்டினால் பார்த்து கொட்டுகிறவர், மதிச்சாலும் அது நன்மைக்காக வைக்கட்டும் என்று சொல்லி பார்த்து கொட்டுகிறவர். அவரிடம் நாம் பழக பழக அவர் நம்மை நடத்துகிற விதங்களில் இருந்து மற்றவர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் அந்த ஆவியினாலே கற்றுக்கொள்கிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யோவான் 20:22. ஆமா, அப்புறம் என்ன செய்யலாம் என்று சொல்லி அப்புறம் நம்ம அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆவியானவர் இல்லாமல், ஆவியானவருடைய பலன் இல்லாமல், ஆவியானுடைய துணை இல்லாமல், அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல், அவர் நமக்கு கிருபை இல்லாமல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாதவர்கள், நாம் உதவாக்கரைகள். ஒத்துக்கிட்டாங்க, நாம் உதவாக்கரைகள். அப்போஸ்தலர் 3:12 முதல் 15 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆமா, அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், ஆமா, அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் இப்படின்னு மறுதலித்த பேதுருவால இப்ப பேச முடிஞ்சது. இப்போ அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் தைரியம் உள்ள ஆவியானவர், அவர் ஒன்றுக்கும் ஒருவனுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாதவர். அந்த ஆவியான உள்ள இருந்தனால அவரால் அப்படி போயிடுவது. தைரியம் நீங்க தான் கொண்டீங்கன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. அப்போஸ்தலர் 4:13. ஆமா ஆமா ஆமா
ஆமா, அந்த இயேசு இப்பொழுது கிறிஸ்துவின் ஆவியானவர் அவருக்குள் இருக்கிறபடினாலே அவர்கள் புது பலன் அடைந்திருந்தார்கள். ஹalleluya! இயேசு இருக்கும்போது இதே பேதுரு என்ன செஞ்சாரு? இயேசு மாம்சத்தில் இருக்கும்போது, சரீரத்தில் இருக்கும்போது இந்த பேதுருக்கு ஒரு தனி அசுர பலம் இருந்துச்சு. அவருடைய குரு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த பலமும் தைரியமும் அவருக்கு உண்டாயிருந்தபடினாலே அவர் என்ன செஞ்சாரு? அவர் காட்டி கொடுக்க யூசாப் கடந்து வந்து பெரும் கூட்டம் வந்த பொழுது அந்த பிரதான ஆசிரியர் வேலைக்காரன் மல்குஸ் என்கிறவனை கையில் வந்து பட்டயத்தை தூக்கி காதல பட்டிட்டார். ஹalleluya! மரிச்ச பொழுது இயேசு இல்ல, இப்ப மறுபடியும் இயேசு அவருக்குள்ள வந்துட்டாரு. இப்ப இயேசு கூட இருக்காரு. அந்த தைரியம் வந்தது அவருக்கு. ஹalleluya! சபைக்காக, சத்தியத்துக்காக, தேவனுக்காக ஒரு மனிதன் நிற்கிறான் என்றால் தைரியமாக எந்த சூழ்நிலையில் நிற்கிறான், எந்த பெருக்கூட்டத்து மத்தியிலும் அவனால் எழுப்பி நிற்க முடிகிறது. எதற்கு அவனுக்கு எந்த பய உணர்வு இல்லை. நிர்பயமாக நிற்கிறான், தைரியமாக அவன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஆவியானவர் அவனுக்குள் நிர்பயமாக இருக்கிறார். அவனால் அதை செய்ய முடிகிறது, சாதிக்க முடிகிறது, பேச முடிகிறது. தொட முடியாது, தொட மாட்டார், தொட முடியாது. எதற்கும் மேன்மை பாராட்டுகிறது. எனக்கும் ஒன்றுமில்லை, உங்களுக்கும் ஒன்றில்லை, ஒருவருக்கும் ஒன்றுமில்லை. எல்லாம் ஈசன் செயல், அவன் செயல், எல்லாம் அவன் செயல். புரட்சாதிக்காரன் கூட அப்படி சொல்லி வச்சிருக்கா, எல்லாம் அவன் செயல், எல்லாம் ஈசன் செயல் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம உறக்க சொல்லணும், எல்லாம் அவன் செயல், எல்லாம் என்று ஈசன் எனக்குள்ளாக இருக்கிற ஈசனுடைய செயல் என்று நாம் உறக்க சொல்லணும். வேதம் வளர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்கிறார். லூக்கா 24:31-32 வாசிக்கலாம். வாசிங்க. லூக்கா 24:31-32. வேதம் வளர்க்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணாம். லூக்கா 24:31-32. அப்பொழுது அவருடைய கண்களை திறக்கப்பட்டு ஆமா அவரை அறிந்தார்கள். ஆமா. உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமா. அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் அப்போ கொழுந்து விட்டு எரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு என்னதான் போதிச்சாலும் உங்களுக்குள்ள அந்த காரியம் வழங்கணும்னா, அந்த காரியம் உங்களுக்குள்ள அனுபவம்னா, அதை நீங்க உணரணும்னா, உண்மை என்ன என்பது விளங்கிக்கணும்னா, ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, தாற்பயம் என்ன விளங்கி கொள்ளணும்னா, அடுத்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து உதவி செய்ய வேண்டியிருக்கு. நான் போதிச்சதை நீங்க உணர்றதுக்கும் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி தேவையாக்குறது, உங்களுக்கு விளங்க போதிக்கிறதுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேணும், கண்டிப்பா வேணும். இல்லைன்னா உங்களுக்கு விளங்க நான் போதிக்கவே முடியாது. உங்களுக்கு விளங்க போதிக்க முடியாது. நாவல்கள்ல பாடுமன்னாளரை கடந்து போகிறது கடந்த காலத்தில் வழக்கம். ஒவ்வொரு வருஷத்துல எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற வசனம் தான் நினைக்கிறேன். அதான் ஐயா கொடுத்தாங்க. அதை அன்றைக்கு நான் பேசினேன். மறு வருஷம் ஐயா அதே வசனத்தை கொடுத்தாங்க. எல்லாம் முடிந்தது, சரிதான் எல்லாம் முடிந்தது அப்படின்னு நானும் கொஞ்சம் நினைச்சேன். போன வருஷமும் எல்லாம் முடிந்தது, இந்த வருஷமும் எல்லாம் முடிந்தது, அப்ப அவர் நான் எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சேன். இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்திலிருந்து அப்பா நீங்க தான் இதுவும் முடியும்னு சொல்லி நீங்க செய்யணும்னு சொல்லி செபிச்சுட்டு ஆவியானவர் கொஞ்சம் காரியங்களை கொடுத்தாரு. அதெல்லாம் மென்னு வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு நான் போயிருந்தேன். போனா என்னாச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு 2 பேருக்கு அந்த வசனத்தை கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு பாலாசிரியர் ஒரு ஐயா இருந்தாங்க. அந்த ஐயாவுக்கும் எல்லாம் முடிந்தது, எனக்கும் எல்லாம் முடிந்தது 2வது வருஷத்துல. என்னடா போன வருஷம் முடிஞ்சது, இந்த வருஷம் முடியுமான்னு தெரியல. நம்ம வந்திருக்கோம் வாய்களை கொஞ்சம் மின்னு வச்சுக்கிட்டு இவங்க என்னன்னா அவங்களுக்கு அவரை முதல்ல பேச கொடுத்தாங்க. எந்திரிச்சேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு பேசினேன். ஐயாவே அறிவுகள் ஆயிட்டாங்க. போட்டாங்களே பாட்டு ஒரு பாட்டு போட்டா சபையா அறிவுகள் ஆயிட்டாங்க.
என் கூட வந்திருந்த என்னுடைய குடும்பத்துக்கு அது தெரியும், ஒருவேளை ஞாபகம் இருந்திருந்தா. இது அது ஆவியானவர் செய்கிற காரியம். ஒரே வசனத்தை பலதரம் போதிக்கிறோம், ஒரே மாதிரி போதிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளுக்கு ஒரு வசனம், ஒரே வசனம் பல நாள் போதிக்கப்பட்டாலும் அதனுடைய மைய பொருள், அந்த தீம் கருப்பொருள் வேறையா இருக்கும். ஆவியானவர் நடத்தி கொண்டு திருப்பி கொண்டு போகிற விதங்கள் ஒன்றாக இருக்கும். ஏசாயா 34:6 ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 34:6. மொஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு அதான் நான் 34:6 தேவா எல்லா வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நம்பர் மாறிட்டா 16. 34:16 கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள். இவைகளில் ஒன்றும் குறையாது, ஆமா, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லி, அவர் வாயை சொல்லிட்டு அவருடைய வாய் அவைகளை, அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். ஆமா, ஆண்டவர் சொன்னார் அவருடைய ஆவியானவர் தான் நமக்கு வேதத்தை விளங்க செய்யணும்னு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பேருக்கு வாசிக்கிறீங்க, அதனுடைய தொடர்புள்ள இன்னொரு காரியம் நடத்துல இருக்கும். அது அப்படியே தொட்டு போய் அப்படி வருகிற பொழுதுதான் மொத்தமா அது குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத நம்ம ஆத்மாவில் புரிஞ்சுக்கிட முடியும். ஹல்லேலூயா! இதுக்காக அவர் தேவையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா! பிரசங்கிகளுக்கு இந்த ஆவி கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. பிரசங்கிகளுக்கு இந்த ஆவி கண்டிப்பாக தேவையா இருக்கிறது. ஒரு வசனத்தை கொடுக்கிறார், அந்த வசனத்தை கொண்டு மக்களத்தில் பேசுவதற்கு அடுத்தடுத்து துணை வசனங்களை அந்த தேவாவை அவரை கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த வசனங்களுக்கு விளக்கங்களை அந்த நேரத்தில் தேவாவியானவர் அவர்களுக்குள்ளே இருந்து அவருக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படி கொடுக்காவிட்டால், ஓமைகளை கொடுக்காவிட்டால், சம்பவங்களை சொல்லாவிட்டால் அந்த காரியங்கள் உங்க ரீச் ஆகாது. அப்ப அதுக்கும் அந்த ஆவியானவர் தேவையா இருக்கிறார். புத்தி சொல்றதுக்கு அந்த ஆவியானவர் தேவையா இருக்கிறார். பிரசங்கம் புத்தி சொல்லுகிறது முக்கியமா. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23, ரோமர் 8:13. நம்மை பரிசுத்தமாய் காத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். நம்மளை பரிசுத்தமாக காத்து பரிசுத்தப்படுத்துவார். அவர் காக்கலன்னு சொன்னால் நான் பரிசுத்தமாக நம்ம காத்து விழவே முடியாது. ஏன், நம்ம கூட சார்ந்த சகோதரர்கள், நம்ம கூட சேர்ந்த ஊழியக்காரர்கள் பலரும் விழுந்து போய் விட்டார்கள் என்று பல வேளைகளில் நாம் பல காரியங்களில் கேள்விப்படுகிறோமே. நாம் மாத்திரம் எப்படி நிற்கிறோம், அவர் நமக்கு அந்த கிருபையாக இருக்கிறார். அவ்வளோதான். ஆனால் அவங்களோட நம்ம பெரியாளா? அவங்க பட்ட பிரயாசத்துக்குள்ள ஒரு குண்டுமணி அளவு கூட நம்ம பெறப்பட்டிருப்போமா? பிறகு அப்படி நாம் நிற்கிறது அவருடைய அந்த ஆவியானுடைய பலத்தினாலே நிற்கிறோம். நாம் பரிசுத்தமாகிறது அவருடைய ஆவியினால் தான். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதின் தேவன், ஆமா, சமாதின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றப்பட்டதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிற உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ரோமர் 8:13. ஆமா, அவர் கூட சேர்ந்துதான் நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். 1 பேதுரு 1:2. இன்னொருவர் 2 தெசலோனிக்கேயர் 2:13. 1 பேதுரு 1:2, 2 தெசலோனிக்கேயர் 2:13. டக்குன்னு வசனத்தை எடுத்து வாசிக்கிறதும் அந்த ஆவியானுடைய காரியம்தான். ஆமா, வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 1:2. ஆவியானவர் தான் பரிசுத்தமாக்குறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆமா, பார்த்தீங்களா, அங்கேயும் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஊழியர் மாநாட்டுக்கு போயிருந்தேன். முதல்ல ஊழியர் மாநாட்டுக்கு போயிருக்கும் போது ஆர்வக்கோளாறு. அங்கே ஒரு 2 ஊழியக்காரங்க சூப்பராக வாசிப்பாங்க. ஐயா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எடுத்துருவாங்க.
ஆமாம். ஒன்று இந்த நெகமியாங்கிற அந்த ஊழியக்காரர், இன்னொரு ஒரு அந்த கொம்பதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சின்ன போல் ஐயா சடக் 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 எடுத்துருவாங்க. எனக்கும் ஆசை எடுத்து வாசித்தேன். ஆனால் வாசிக்க வேண்டிய பிரகாரம் வாசிக்கல. ஐயா கிட்ட அந்த இதெல்லாம் கிடையாதுல்ல. ஊழியக்காரர் நீரே போய் வாசிச்சா இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சிச்சு. எந்த இடத்துல நிப்பாட்டணுமோ அந்த இடத்துல நிப்பாட்டி எனக்கு அப்படி ஒழுங்காக அது கரகமாக என்ன செய்யணுமா அதை வாசிக்கணும். அதுக்கு தான் அந்த கமாலாம் போட்டுருக்கு. நான் என்ன செஞ்சேன்னா சேர்த்தால வாசிட்டு போயிருக்கேன். தட 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 தடன்னு ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்களா, எனக்கு உண்டான சில கொட்டுகளையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன் அந்த நாளைக்கும். ஆமா, அப்போ பரிசுத்தாவிலே நிரம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாடல் பாடி பரிசுத்தாவிலே நிறைவேறா நல்ல பலமா கைத்தட்டி நம்ம ஆவிக்குள்ள ஆகிறோம். அந்நிய பாஷையில பேசுறோம். எல்லா இடத்துலயும் அதே அதே பேரத்தை காட்டக்கூடாது. அதுவும் பரிசுத்தாவினோட நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமா, பல நல்ல அனுபவங்கள், நல்ல அனுபவம் தான் வச்சிருக்கேன். நான் கட்டுமையா பவரா எப்பவும் தூத்துக்குள்ள ஊயின்னு ஒரே பவரா தான் இருக்கும். எல்லாம் இருக்கும். அது மாதிரி நாகர்லையா கிட்ட வந்து ஜெபம் பண்ண வந்தாலும் அந்த அந்த கெட்டடம்லாம் குலுங்கிடும். ஆமா, அந்த மாதிரி தலையில கை வச்சுட்டாங்கன்னா ஆண்டு அனுமதிப்பாரு. சில காரியத்தில் ஆண்டு அனுமதிப்பாரு கற்றுக்கொள்ளுக்கிறதுக்காக. அப்புறம் ஊழியத்துக்கு வந்தாச்சு. ஊழியத்துக்கு வந்தவர் ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணா ஒரே சத்தம். ஐயா போய் டக்குன்னு கையை எடுத்துட்டு, யோ ஊழியர் ஆகிட்டு என்னையா நீரு, கொஞ்சம் கொஞ்சம் அடக்கம், கொஞ்சம் இதா அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் அப்படி சொல்லல, இன்னைக்கு சொல்ல முடியாது கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா உங்களை காத்த முறுக்குன்னா நீங்களும் தாக்குவீங்களா? காத்த ஒரு நாள் உங்களை ஒழுங்கா முறுக்குறது கிடையாது. கை எடுத்துட்டாங்க. என்ன ஊழியர் ஆகிட்ட இன்னும் இப்படி சத்தம் போட்டு அப்படின்னா எங்கே ஆவியானவருக்கு பவர் சத்தத்துக்கு இடம் கொடுக்கணும், அங்கே இடம் கொடுக்கணும், எங்கே மைண்டு பண்ணணும் அங்கே மைண்டு பண்ணணும் அப்படிங்கிறத அன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். 3 பாட்டு படிக்கிற ஃபுல் பவர் டமார் டிமார் பாட்டு நிறைவேற்ற ஆய் போய் கட்டா இடையில ஒரு பாட்டு இளைஞர்கள் விடுறான். அப்போ அவர் நிதானமா கை தட்டி நிதானமா பாட்டு படிக்கணும். நிதானமா கை தட்டி நிதானமா பாட்டு எங்க பவரை காட்டணும் அங்க பவரை காட்டணும், கர்த்தருடைய வல்லமை காட்டணும். எல்லாரும் அதே மாதிரி நிரம்பி கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. சில பாடல்கள்ல ஒரு மத்தவத்தை காட்டணும். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. யாரை தரேவன் வாரோ இது ஆளுநர் அரிசி படிக்கலாமா? இது உணர்வுபூர்வமாக தான் படிக்கணும். அந்த ஆவியானவர் உள்ள இருந்து உணர்வுபூர்வமாக நம்ம கிட்ட இருந்து இயங்குவார். அப்படி படிக்க முடியாது. திருபாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே பல
பாட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்களும் டமாட்டமாக அடித்தவங்க அவர் காலத்தில் கற்றுக் கொடுத்தாரு, வெளிக்கு வந்து ஒரு கற்றுக் கொடுத்தாரு. நன்னும் ஏதாவது இன்னும் சரியா பாட தெரியாதான் இருக்குது, தெரியாமல் தான் இருக்குது. ஏதாவது கற்றுக் கொடுத்தாங்கன்னு நல்லா இருக்கும் யாராவது. அதனால அப்ப பாருங்களேன், எல்லா ஆவியானவர் தான் ஒழுங்குக்கரமா எல்லாத்தையும் செய்யறாங்க. சில காரியங்களை நம்ம ஒழுங்கெல்லாம் போனாலும் அவர் விட்டுட்டே இருப்பார், கொஞ்சம் காலத்துக்கு விட்டுட்டே இருப்பார். சமயம் பார்த்து அப்படி அதை சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. சரி பண்றதுக்கு குட்டுறதுக்கும் தயவா குட்டுறதுக்கும் பெரியவங்க வேணாம். நான் ஒரு நாள் பெரியவங்க என்னை குட்டின போது நான் தப்புன்னு நான் ஒரு காலத்துலையும் சொல்றது கிடையாது. அல்லேலூயா. என் மகன் ஒரு நாள் வந்திருந்தாரு, அங்க நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. நான் அப்படியே கையை கட்டிகிட்டே நின்னேன். என்ன நடந்துச்சுன்னு நான் ரொம்ப விளக்கமாக சொல்லல. வீட்டில் வந்து அம்மாட்ட சொல்லியிருக்காரு, இதெல்லாம் அப்பா தான்ப்பா இப்படி இருக்கணும். நான் அப்போலே வந்திருப்பேன் பேசாமல் அப்படின்னு. நான் இருந்து மறுநாள் அந்த பரிசுத்தவான்கிட்ட கையில் விளக்க சிலக்கெல்லாம் சொல்லி பரிசுத்தவான்கள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு சோமணி அனுப்பின பிறகு தான் நான் வந்தேன். ஹல்லேலூயா. எல்லாம் ஆவியானவர் தான் நமக்கு செய்கிறாரு. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவோமாக. 2 Corinthians 3:16 விடுவிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர். இன்னொரு ரோமர் 8:26 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், ஆமா அவர் விடுவிக்கிறவர். அதற்காக நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்தணும். ரோமர் 8:26 வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. ரோமர் 8:26 அந்தபடியே ஆமா ஆமா. என்ன நீர் ஊழியக்காரர் இப்படி இருந்துட்டு இப்படி வாசிக்கிறது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு எனக்கு கொஞ்ச நாள் வழங்கலை. அது ஒரு ஆவியானவர்னு சொல்லி கொடுத்தாரு. அங்கே கமா புஸ்டாப்பு இன்னொன்று பல பல குறிகள்லாம் அங்கே போட்டுருக்கிறது. அப்போது அந்த கமாவை வர்ற வரத்தில் நம்ம நிப்பாட்டி அதை முறையாக வாசிக்கணும். அதுதான் அன்றைக்கி ஐயா சொன்னது. நான் என்ன வாசிப்பேன்? அந்தபடி ஆவியானவர் தமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டுக் கொள்வது என்று அறியாமல் இருக்கப்படினால் ஆவியானவர் நம்மை வாக்கு கடங்காத பெருமை வச்சுக்களோடு நமக்காக வேண்டியிருக்கிறான்னு வாசித்திருப்பேன். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல ஒழுங்குக்கிறவங்க வாசிக்கணும். அது ஒரு கண்ணீர் குரல் இருக்குது சிலருக்கு. அதெல்லாம் ஒரு அதுவும் ஒரு ஆவியானோட கிஃப்ட்டு தான். வேதத்தை டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே போகிறேன். நான் வசனத்தை சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொல்லணுன்னா இப்போ உங்களால் எடுக்க முடியாது ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் அவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போதே அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும் போல. அந்த ஆளுகளுக்கு கரெக்டாக அந்த வசனத்துக்கு போயிடுவாங்க. அவங்க இந்த வசனத்துக்கு தான் ஐயா வருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஞானம். செபிக்கிறதுக்கு ஒரு உதவி செய்கிறாரு. சொல்லிக்கிட்டே போகலாம். தேவாவின் பலத்தினால தான் நாம் சாத்தானையும் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மனிதர்களையும் ராஜாக்களையும் ராஜாங்கங்களையும் எதிர்த்து நிற்க முடியும் என்று சொல்லி எபேசியர் 6:10-13 வரைக்கும் வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் தூய ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர் என்றும் கிறிஸ்துவின் ஆவியானவர் என்றும் பரிசுத்த ஆவியானவர் என்றும் அழைக்கப்படுகிறார். மத்தேயு 3:16 மத்தேயு 3:16 உடனே அது தேவாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாவியானவர் என்று சொல்லப்பட்டது. 1 Peter 1:11 இன்னொரு மத்தேயு 1:18 எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஆமா, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். ஆமா, கிறிஸ்துவின் ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 1:18
இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது ஆமா அவருடைய தாயாகிய மரியாள் ஆமா யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவளை கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆமா, அப்ப பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியுடையவராக இருக்கிறார். கிறிஸ்து தேவனையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியுடையவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவையும் ஆவியும் உடையவராக இருக்கிறார். இவர்கள் திருத்தேவ தேவனாக இருக்கிறார்கள். ஆனாலும் இவருடைய பணி வெவ்வேறாக இருக்கிறது. ஹல்லேலூயா! தேவாவியானவர் சில இடங்களில் கிரியை செய்கிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் சில இடங்களில் கிரியை செய்கிறார். கிறிஸ்து சில இடங்களில் கிரியை செய்கிறார். சில காரியங்களுக்கு அவருக்கு உதவுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்ற ஒரு விசேஷத்த காரியங்கள் இருக்கிறது. இப்படி அவர்கள் மூவரில் ஒருவராயிருந்து மூவரில் ஒருவராயிருந்து திருத்துவ தேவனாக திரியத்துவ தேவனாக திரு யோக தேவனாக ஒன்றில் மூவராயிருந்து கடமைகளை செய்கிறார். இது ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாமும் ஏதோ கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிய வேண்டியதும் அதிகமாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரே தம்மையும் தம்மிடத்தில் இருக்கிறதான குமாரனையும் தேவனையும் நமக்கு இன்னும் தெளிவுபட காட்டுவாராக. நாம் அவரை அறிந்து அவருக்கு பின் செல்வோமாக. அவருடைய பலத்தினால் அவருக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிப்போமாக. எப்படி இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆனதெல்லாம் அவராலே ஆயிற்று, அந்த தேவாவினாலே ஆயிற்று. ஆகிறதும் ஆக வேண்டியதும் அந்த தேவாவினாலே ஆக வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திருப்போமாக. திரும்பவும் பிரசங்க வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம். சகரியா 4:6 ஒரு எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமா, ஆனபடினாலே எல்லாம் ஆவியானுடைய செயல்பாடாக காரியங்களாக கிரியைகளாக இருக்கிறது. ஆனபடினாலே அந்த ஆவியானுடைய கரத்திலே நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அவர் நம்மிலிருந்து வெளிப்பட அவர் தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை கிறிஸ்துவின் சித்தத்தை நம்மிடத்தில் நிறைவேற்றி முடிக்க நாம் எப்பொழுதும் நம்மை கையெழுத்து நாம் அவருடைய கரத்தில் அடங்கியிருந்து அவர் சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் எப்பொழுதும் நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அவருடைய சித்தம் மாத்திரம் என்னிலும் உங்களிலும் ஒவ்வொருவரிலும் இந்த உலகத்திலும் இந்த கடைசி நாட்களிலும் சபையிலும் நிறைவேறுவதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோதரிப்போமாக.